வணக்கம். இன்னைக்கு நாம கேஎன்பிசி, அதாவது குவைத் தேசிய பெட்ரோலியம் நிறுவனத்தோட இந்த தூக்கும் கருவிகள் அப்புறம் அதோட துணைப்பாகங்கள் பயன்படுத்துறதுக்கான பாதுகாப்பு நடைமுறைகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நம்ம கையில இருக்கிறது அவங்களோட அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல் ஆவணம் HSEPSM 06/2012. இதோட நோக்கம் என்னன்னா, கேஎன்பிசி வளாகத்துக்குள்ள கிரேன்கள், ஸ்லிங்குகள் மாதிரி விஷயங்களை பயன்படுத்தும் போது எப்படி பணியாளர் மற்றும் ஆலையோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஆமா, அதாவது இந்த தூக்கும் கருவிகள்னு சொல்றது கிரேன்கள், விஞ்ச்கள், ஹாய்ஸ்ட்கள் இதெல்லாம். சரி, அப்புறம் துணை பாகங்கள். அது சுமைகளை அந்த தூக்கும் கருவியோட இணைக்கிறோமே, அந்த ஸ்லிங்குகள், கொக்கிகள், ஷேக்கல்ஸ் இதெல்லாம் தான். ஓகே, இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை நம்ம ஒன்னொன்னா பாப்போமா? கண்டிப்பா. முதல்ல இந்த விதிகள் யாருக்கெல்லாம் பொருந்தும், அப்புறம் சான்றிதழ் விஷயங்கள். இது கேஎன்பிசிக்கு சொந்தமான கருவிகள் மட்டும் இல்ல. ஆமா, ஒப்பந்ததாரர்கள் கொண்டு வர்ற கருவிகளுக்கும் இது பொருந்தும். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த சான்றிதழ் இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட 3ஆம் தரப்பு ஆய்வு நிறுவனம், அதாவது தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி கொடுக்கணும்னு இருக்கு. இது வெறும் பரிந்துரை இல்ல. இல்ல, இது கட்டாயம். அந்த டாக்குமெண்ட்ல ஷால்னு ரொம்ப தெளிவா போட்டிருப்பாங்க. அதாவது கண்டிப்பா செஞ்சே ஆகணும். அப்போ இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆமா, அந்த சான்றிதழ்களை குறிப்பிட்ட கால இடைவெளியில புதுப்பிக்கவும் வேணும். அதுக்கு கேஎன்பிசில IC16 ஒரு செயல்முறை இருக்கு. அதன்படிதான் அந்த ஆய்வு இடைவெளிகள் நிர்ணயிக்கப்படும். எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை? சில உபகரணங்களுக்கு பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை கூட ஆய்வு தேவைப்படலாம். ஓ, இங்க இன்னொரு முக்கியமான விஷயம், உபகரணங்கள்ல ஏதாவது பெரிய பழுதுபார்ப்பு இல்ல மாற்றம் செஞ்சா, உதாரணத்துக்கு ஒரு கிரேனோட கட்டமைப்பை மாத்துறாங்கன்னா உடனே மறு ஆய்வு பண்ணணுமா? ஆமா, உடனே மறுசான்றிதழ் பெறணும். ஏன்னா அந்த மாற்றம் பாதுகாப்பானதாம உறுதி செய்யாம பயன்படுத்தவே கூடாது. அது பெரிய ஆபத்துல முடியலாம். புரியுது. அப்போ பழுது பார்த்தா உடனே மறு ஆய்வுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுப்பாடு. சரி, இதெல்லாம் சரியா நடக்கிறத உறுதி செய்யறதுல யாருக்கெல்லாம் பங்கு இருக்கு? இது ஒருத்தரோட வேலையிலேயே இல்லவே இல்ல. இது ஒரு கூட்டு முயற்சி. இப்ப பாருங்க, சிக்கலான தூக்குதல்கள், அதாவது கிரிட்டிக்கல் லிஃப்ட்ஸ்னு சொல்லுவாங்களே, ஆமாமா, அதுக்கு ஒரு சான்றளிக்கப்பட்ட ரிக்கிங் பொறியாளர், சர்டிஃபைடு ரிக்கிங் இன்ஜினியர், அதற்கான ரிக்கிங் பிளான், அதாவது அந்த தூக்குதல் திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கணும். ஓகே. அதே மாதிரி தூக்க போற பொருளோட சரியான எடை, அதோட ஈர்ப்பு மையம், சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவோமா, ஆமா, அந்த தகவல்கள்லாம் பராமரிப்பு திட்டமிடல் பிரிவு, அதாவது மெயின்டெனன்ஸ் பிளானிங் டிவிஷன் கொடுக்கணும். இந்த தகவல் இல்லாம பிளானே பண்ண முடியாது. சரி, தகவல் பரிமாற்றம் சரியா இருக்கணும். வேற என்ன பொறுப்புகள் இருக்கு? பணியிடத்தை தயார் செய்யறதும் முக்கியம். தேவையில்லாத தடைகளை நீக்கிறது, அங்க பள்ளம் இருந்தா அதை மூடுறது. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வெல்டிங் பண்ணின தூக்கும் லக்குகள் இருக்குமே, ஆமா, சில சமயம் பயன்படுத்துவாங்க. அத பயன்படுத்தினா அதுக்கு NDT, அதாவது நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் பண்ணியிருக்கணும். அந்த பாகத்தை சேதப்படுத்தாமலே உள்ளே ஏதாவது குறைபாடு இருக்கான்னு பாக்குற சோதனை. அதோட ரிப்போர்ட் ரிக்கிங் குழு கிட்ட இருக்கணும். ஓ, அப்போ வெல்டு பண்ணா மட்டும் போதாது, டெஸ்டும் பண்ணணும். கண்டிப்பா. இதெல்லாம் சரியா நடக்கணும்னா ரிக்கிங் பொறியாளர், மேற்பார்வையாளர், ஆபரேட்டர்னு இந்த வேலைகளுக்கு தகுதியான ஆட்களை நியமிக்கிறதுக்கான வழிகாட்டுதல்களும் இருக்கணும். சரி, பொறுப்புகள் நல்லா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து அன்றாட பயன்பாடு. தினமும் தேர்ட் பார்ட்டி வர முடியாதே, அப்போ என்ன மாதிரி சோதனைகள் நடக்கும்? அது நல்ல கேள்வி. தினமும் இல்லனா ஒவ்வொரு தடவை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியும் அந்த கருவியை பயன்படுத்துறவரே ஒரு அடிப்படை சோதனை, ரூட்டீன் செக்னு சொல்றத செய்யணும். ஓ, யூசரே பண்ணணுமா? ஆமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்னதா ஏதாவது குறைபாடு கண்ணுக்கு தெரிஞ்சா கூட உடனே அவரோட மேற்பார்வையாளர்கிட்ட சொல்லிடணும். சரி, அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டு தேவைப்பட்டா மறுசான்றிதழ் வாங்குற வரைக்கும் அந்த உபகரணத்தை யூஸ் பண்ணவே கூடாது. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன விரிசல் கவனிக்கப்படாம போனா பெரிய விபத்தாகிடும். அதேதான். மொபைல் கிரெயின்களுக்கெல்லாம் இதுக்கு தனியா ஒரு செக்லிஸ்டே இருக்கு. அப்போ பயனர் செய்யற சோதனை ஒண்ணு, அப்புறம் குறிப்பிட்ட கால இடைவெளியில 3ஆம் தரப்பு செய்யற சான்றிதழ் ஆய்வு இன்னொன்னு. இது ஒரு மல்டி லேயர் பாதுகாப்பு மாதிரி தெரியுதே. மிக சரியா சொன்னீங்க. ரெண்டும் வேற, ரெண்டும் முக்கியம். இந்த தேர்ட் பார்ட்டி ஆய்வுகள் உண்மையிலே சரியா நடக்குதான்னு பாக்குறதுக்கு கேஎன்பிசி அப்பப்போ திடீர் தணிக்கை, அதாவது ரேண்டம் ஆடிட்ஸ் கூட நடத்துவாங்க. ஓ, ஆடிட்டும் உண்டா? ஆமா, அப்பதான் மொத்த சிஸ்டமும் ஒழுங்கா வேலை செய்யுதுன்னு நம்ப முடியும். ரொம்ப நல்ல ஏற்பாடு. சரி, கடைசியா இந்த கருவிகளை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இங்கதான் அந்த குறியீடுகள், கலர் கோடிங் எல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன்.
ஆமா, அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். எல்லா தூக்கும் கருவிகள் துணை பாகங்கள் மேலயும் நிரந்தரமா தெளிவா தெரியற மாதிரி அடையாள குறியீடு இருக்கணும். என்னென்ன தகவல் அதுல இருக்கும்? அதோட தனி அடையாள எண், ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், பாதுகாப்பான வேலை சுமை அதாவது SWL சேஃப் ஒர்க்கிங் லோட், கடைசியா ஆய்வு செஞ்ச தேதி, அடுத்த ஆய்வு செய்ய வேண்டிய தேதி இதெல்லாம் இருக்கணும். இந்த பதிவுகளை சரியா பராமரிக்கணும். அந்த கலர் கோடிங் பத்தி சொல்லுங்களேன். அது எப்படி வேலை செய்யுது? அது ஒரு புத்திசாலித்தனமான சிஸ்டம் பாருங்க. ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் ஒரு புது நிறம். மொத்தம் 4 நிறங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு சுழற்சி முறையில வரும். எதுக்காக இந்த நிறம்? அந்த நிறம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கருவி சமீபத்து ஆய்வுல தேறிடுச்சு, இதுக்கு வேலிட் சர்டிபிகேட் இருக்கு, இத பயன்படுத்தலாம்னு அர்த்தம். ஓ, பார்த்த உடனே தெரியற மாதிரி. ஆமா, ஒர்க் சைட்ல தூரத்துல இருந்து பார்த்தா கூட அந்த கருவியில என்ன கலர் இருக்குன்னு பார்த்து அது இப்போதைக்கு பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு ஈஸியா முடிவு பண்ணிடலாம். அப்போ தப்பான கலர் இருந்தா இல்ல பழைய கலர் இருந்தா? அத தொடவே கூடாது. உடனே அதை தனியா எடுத்து வச்சு பயன்படுத்த வேண்டான்னு ஒரு சிவப்பு டேக் போட்டு முடிஞ்சா பூட்டி வச்சிடணும். இது குழப்பத்தை தவிர்க்கும், பாதுகாப்பையும் அதிகப்படுத்தும். அப்பா, கேட்கும் போதே தெரியுது KNPCயோட இந்த நடைமுறைகள் எவ்வளோ விரிவானது, எவ்வளோ கண்டிப்பானதுன்னு. சான்றிதழ், தொடர் ஆய்வு, தெளிவான பொறுப்பு, பயனர் சோதனை, கடைசியா அந்த கலர் கோடிங் வரைக்கும் பல அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. உண்மைதான். இது மாதிரி ஆபத்து அதிகமா இருக்கிற வேலைகள்ல பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த மாதிரி விரிவான நடைமுறைகள் கண்டிப்பா தேவை. நீங்க இந்த ஃபீல்டுல இல்லனா கூட ஒரு சிக்கலான சிஸ்டம்ல தப்பு நடக்காம இருக்க எத்தனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கறாங்கன்னு இது மூலமா புரிஞ்சுக்கலாம். இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. இந்த விதிகள், கருவிகள், செயல்முறைகள் எல்லாம் ரொம்ப முக்கியம்தான். ஆனா இவையெல்லாம் சரியா இருந்தாலும் கூட அங்க வேலை செய்யற மனுஷங்களோட தொடர்ச்சியான விழிப்புணர்வும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறந்த நேர்மையான தகவல் பரிமாற்றமும் விபத்துகளை தடுக்கிறதுல எவ்வளவு பெரிய பங்கு வகிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வணக்கம். நீங்கள் கேட்டறிந்த தகவல்களை ஆழமாக அலசும் இந்த உரையாடலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம தூக்கும் கருவிகள் அப்புறம் அதோட சாதனங்கள் பத்தினா பாதுகாப்பு நடைமுறைகளை பார்க்க போறோம். முக்கியமா HCPSM 062012 ஆவணம் தான் நம்ம ஆதாரம். ஆமா, இது ஒரு விரிவான வழிகாட்டி. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த மாதிரி கருவிகளை பயன்படுத்தும் போது என்னென்ன பாதுகாப்பு விதிகள் இருக்கு, ஏன் அதெல்லாம் முக்கியம்னு ஆழமா புரிஞ்சுக்கிறது. சரிதானே? சரிதான். ஆபரேஷனல் சேஃப்டி பத்தி விரிவா பேசலாம். மொபைல் கிரேன்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஓ, ஆரம்பிக்கலாம். மொபைல் கிரேன்ல முதல் விஷயம் என்ன? முத படி சரியான கிரேனை தேர்ந்தெடுக்கிறது. அது சும்மா நாமளே முடிவு பண்றது இல்ல. சுமையோட எடை, அதோட அளவு இதையெல்லாம் பொறுத்து ஒரு பொறியாளர் தான் அதை முடிவு செய்யணும். ஓ, இரவு நேரத்துல பயன்படுத்த வேண்டியிருந்தா? அதுக்கு கண்டிப்பா போதுமான வெளிச்சம் இருக்கணும். அப்புறம் நல்ல கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். இதுக்கு KNPC பாதுகாப்பு, பொறியாளர், சொத்து பாதுகாவலர் இவங்க எல்லாருடைய கூட்டு ஒப்புதலே தேவைப்படும். அது சாதாரண விஷயம் இல்ல. புரியுது. அந்த ஆவணத்துல காற்றின் வேகம் பத்தியும் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அது எவ்வளவு முக்கியம்? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதிக காத்து கிரேனோட நிலைத்தன்மையே பாதிக்கும். அதனால உற்பத்தியாளர் என்ன சொல்றாங்களோ அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அனிமோமீட்டர்னு ஒன்னு இருக்கும். அதாவது காத்தோட வேகத்தை அளக்குற கருவி. அதுல வேகமா காத்து அடிச்சா ஒளி மூலமாவோ இல்ல லைட் மூலமாவோ எச்சரிக்கை கொடுக்கணும். சரி. ஆபரேட்டர் கேபின்லயும் அதுக்கான வழிமுறைகள் இருக்கணும். அப்புறம் முக்கியமான விஷயம் SWL, அதாவது சேஃப் ஒர்க்கிங் லோட். ஆமா, பாதுகாப்பான வேலை சுமை. அதுக்கு மேல ஒருபோதும் சுமைய ஏத்தவே கூடாது. கிரேனோட SWL சான்றிதழ், அதோட வரைபடங்கள் இதெல்லாம் ஆங்கிலத்துல இருக்கணும். கிரேன் நிறுத்துற இடமும் அவசர கால கருவிகளுக்கு இடையூறா இருக்கக்கூடாது. நீங்க நிலைத்தன்மை சொன்னீங்க. அப்போ கிரேன் நிக்கிற தர, அந்த அவுட்ரிகர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. கிரேன் வைக்கிற தரை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த அவுட்ரிகர்கள், அதாவது கிரேனுக்கு சப்போர்ட் கொடுக்கற அந்த கால்கள், அதை முழுசா நீட்டணும். அது நிக்கிற இடத்துல ஸ்ப்ரெடர் பாய்கள்னு வைப்பாங்க. அது ஒரு தடிமனான பலகை மாதிரி. குறைஞ்சது 3 இன்ச் தடிமன் இருக்கணும். அவுட்ரிகர் பாதத்தை விட 3 மடங்கு பெருசாவும் இருக்கணும். எதுக்கு அது அவ்வளோ பெருசா இருக்கணும்? அப்பதான் கிரேனோட மொத்த பாரமும் ஒரே இடத்துல இறங்காம பரவலா தரைக்கு போகும், தரை உள்வாங்காம இருக்கும். ரொம்ப முக்கியம் என்னன்னா, டயர் தரைய தொடவே கூடாது. அவுட்ரிகர் தான் மொத்த பாரத்தையும் தாங்கணும். அப்புறம் பள்ளம், அகழி பக்கத்துல எல்லாம் இயக்கவே கூடாது. ஓகே. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதை இயக்குற ஆபரேட்டர், அப்புறம் அந்த ரிதர்கர், அவங்களோட தகுதி. ஆமா, அவங்க திறமையானவங்களா,
முறையா சான்றிதழ் வாங்கினவங்களா இருக்கணும். குவைட் லைசன்ஸ், அப்புறம் கேஎன்பிசி அங்கீகாரம் பெற்ற தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் கட்டாயம். சரி. கம்யூனிகேஷன் ரொம்ப தெளிவா இருக்கணும். ரிதர்கர் மட்டும்தான் சிக்னல் கொடுக்கணும். அவர் ஒரு ஃப்ளூரசன்ட் ஜாக்கெட் போட்டிருக்கணும். சில சமயம் சத்தம் அதிகமா இருந்தா ரேடியோ பயன்படுத்தணும். பாதுகாப்புக்கு வேற என்ன செய்யணும்? அந்த தூக்குற பகுதி இருக்கு இல்லையா, அதை சுத்தி தடுப்பு வச்சு பாதுகாக்கணும். லிஃப்டிங் இன் ப்ராக்ரஸ்னு ஒரு போர்டு வைக்கணும். யாருமே தொங்குற சுமைக்கு கீழே நிக்கவோ நடக்கவோ கூடாது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். அனுமதி வாங்கணும். முக்கியமா அவசர வண்டிகள் போற வழிய மறிக்க கூடாது. கவுண்டர் வெயிட் ஏத்துறது இறக்குறது எல்லாமே உற்பத்தியாளர் சொன்ன மாதிரி தான் செய்யணும். 2.9 கிலோ டிசிபி தீயணைப்பான் கண்டிப்பா கிரேன்ல இருக்கணும். இது மொபைல் கிரேன்களுக்கு. இதே மாதிரி ஓவர்ஹெட் கிரேன்கள், கேண்ட்ரி கிரேன்களுக்கும் கவனம் தேவையா? ஆமா, நிச்சயமா. அதுலயும் அதோட கொள்ளளவுக்கு மேல சுமைய ஏத்தக்கூடாது. அந்த கம்பி வடம், அதாவது வயர் ரோப், அது நல்ல நிலையில இருக்கணும், சிக்கல் இல்லாம. அத போய் சுமைய சுத்தி கட்டக்கூடாது. ஓ. தூக்குறதுக்கு முன்னாடி சுமை சரியா பேலன்ஸ் ஆயிருக்கா, பிரேக்ஸ் எல்லாம் கரெக்டா வேலை செய்தான்னு பார்க்கணும். ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அந்த மேல் எல்ஐ ஸ்விட்ச், அப்பர் லிமிட் ஸ்விட்ச், அதை ஒருபோதும் பைபாஸ் செய்யவே கூடாது. அது எதுக்கு? அதுதான் அந்த கொக்கி மேல போய் கிரேன் ஸ்ட்ரக்சர்ல மோதாம தடுக்குது. பல கிரேன்கள் ஒரே இடத்துல வேலை செஞ்சா ஒரு தகுதியான ஆள் அதுக்கு பொறுப்பாயிருக்கணும். பார்க்கிங் பண்றதுக்குன்னு ஒரு பாதுகாப்பான இடம் பச்சை கலர்ல மார்க் பண்ணிருப்பாங்க, அங்கதான் நிறுத்தணும். சரி. மத்த சின்ன கருவிகள் பத்தி சுருக்கமா சொல்ல முடியுமா? ஃபோர்க் லிஃப்ட், பூம் ட்ரக் மாதிரி. பூம் ட்ரக்குக்கும் அவுட்ரிக்கர், ஸ்ப்ரெடர் பாய் எல்லாம் மொபைல் கிரேன் மாதிரி தான். ஆபரேட்டருக்கு குவைட் லைசன்ஸ் வேணும். ஃபோர்க் லிஃப்ட்ல அதோட கொள்ளளவு எவ்வளவுன்னு தெளிவா எழுதியிருக்கணும். ரிவர்ஸ் போகும்போது பீப் சத்தம் கண்டிப்பா வரணும். ஆமா, அது நிறைய இடத்துல கேட்கலாம். சுமைய முடிஞ்ச வரைக்கும் தாழ்வா வச்சு ஓட்டணும். அப்பதான் முன்னாடி பாக்குறதுக்கு மறைக்காம இருக்கும், வண்டிக்கும் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். காத்தோட்டம் சரியில்லாத பில்டிங்குள்ள டீசல், பெட்ரோல் ஃபோர்க் லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஆபரேட்டருக்கும் குவைட் லைசன்ஸ் வேணும். பேலட் தள்ளுவண்டி. அது தரையில பொருட்களை நகர்த்துறதுக்கு மட்டும்தான். அதை வச்சு உயரமா தூக்கக்கூடாது. ஒரே சுமைக்கு நிறைய தள்ளு வண்டி யூஸ் பண்றதும் தப்பு. மேடு பள்ளமான தரையில சரிவான இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. பயிற்சி எடுத்தவங்க தான் அது இயக்கணும். எலிவேட்டர்ஸ், அதாவது மின்தூக்கிகள். அதுல எவ்வளோ சுமை, எத்தனை பேர் போகலான்னு குறிச்சிருக்கணும். வருஷம் டெஸ்ட் பண்ணணும். அவசர காலத்துல என்ன செய்யணும்னு ஆங்கிலம், அரபுல எழுதி வச்சிருக்கணும். அலாரம் இல்ல தொடர்பு வசதி கண்டிப்பா இருக்கணும். ஓகே. கையால இயக்குற கருவிகள் இருக்குமே, செயின் பிளாக் மாதிரி. செயின் பிளாக்ஸ், லிவர் ஹாய்ஸ்ட், ஜாவிஞ்ச், இதுக்கெல்லாம் சேஃப்டி ஃபேக்டர், அதாவது பாதுகாப்பு குணகம் குறைஞ்சது 4.1 இருக்கணும். 4 அப்படின்னா அதோட தாங்குற திறன் அதுல குறிச்சிருக்கிற சுமையை விட 4 மடங்கு அதிகமா இருக்கணும். தானா நிக்கிற பிரேக் இருக்கணும். கொக்கிகள்ல சேஃப்டி லேட்ச், அந்த சின்ன கிளிப் மாதிரி இருக்கும்ல, அது கண்டிப்பா இருக்கணும். கூர்மையான முனைகள் இருக்கக்கூடாது. சரி சரி. கடைசியா தூக்கும் கயிறுகள், அதாவது ஸ்லிங்ஸ் பத்தி. ஸ்லிங்ஸ் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். அது என்ன வகை, சங்கிலியா, கம்பி வடமா, துணியா, அதோட அமைப்பு, சுமை, வேலை செய்யற சூழல், இது எல்லாத்தையும் பார்க்கணும். உதாரணத்துக்கு 2 சிங்கிள் லெக் ஸ்லிங்க வச்சு தூக்கும்போது அந்த 2 கால்களுக்கு நடுவுல இருக்கிற கோணம் 90 டிகிரிக்கு மேல போகாம பாத்துக்கணும். ஏன் அப்படி? கோணம் அதிகமாக அந்த கயிறு மேல வர்ற இழுவிசை ரொம்ப அதிகமாயிடும். அது ஆபத்து. பாத்தீங்களா, ஒவ்வொரு தூக்கும் வேளையிலும் எவ்வளவு பாதுகாப்பு நுணுக்கங்கள் இருக்குன்னு. இது வெறும் ரூல்ஸ் இல்ல, வேலையாட்களோட உயிர், கருவிகளோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. ஆமா. இறுதியா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த பொதுவான விதிகளை தாண்டி நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு கருவியோட பிரத்யேக பாதுகாப்பு அம்சம், அதோட பிரேக் எப்படி வேலை செய்யுது, லிமிட் ஸ்விட்ச் எங்க இருக்கு, அதோட சேஃப்டி ஃபேக்டர் என்ன, எது ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நீங்க எவ்வளவு ஆழமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அந்த ஆழமான புரிதல் எதிர்பாராத ஒரு சூழல் வரும்போது சரியான பாதுகாப்பான முடிவு எடுக்க உங்களுக்கு எப்படி உதவும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது உங்க அணுகுமுறையே மாத்தலாம். நிச்சயமா. இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். இன்னைக்கு நாம பொருட்களை தூக்குறதுக்கு பயன்படுத்துற கருவிகள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த HSE ஆவணம் இருக்குல்ல, அத வச்சு இதுல இருக்கிற பாதுகாப்பு நுணுக்கங்களை பத்தி பேசலாம். ஆமா, இது பார்க்க சாதாரணமா தெரிஞ்சாலும் இந்த ஸ்லிங்ஸ்,
ஐபோல்ஸ் ஷேக்கிள்ஸ்னு சொல்றோம்ல அதை எல்லாம் எப்படி கரெக்டா செலக்ட் பண்றது யூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல கவனிக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை பார்க்கறதா இன்னைக்கு நம்ம நோக்கம். சரி, அப்போ முதல்ல ஸ்லிங்ஸ் பத்தி ஆரம்பிக்கலாமா? அந்த தூக்குறதுக்கு யூஸ் பண்ற கயிறு, பட்டைகள், அதுல நிறைய வகை இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, செயின் ஸ்லிங் இருக்கு, வயர் ரோப் இருக்கு, அப்புறம் இந்த நைலான் மாதிரி டெக்ஸ்டைல் ஸ்லிங்ஸ் இருக்கு. எதை செலக்ட் பண்றதுங்கிறது என்ன பொருளை தூக்க போறோம், அதோட வெயிட்டு, ஷேப்பு, சூடா இருக்கா, ஷார்ப் எட்ஜ் இருக்கா, வேலை செய்யற சூழல் எப்படிப்பட்டது, இது எல்லாம் பொறுத்தது. சரி, இது இல்லாம வேற என்ன முக்கியம் அதுல? ரொம்ப முக்கியம் அதோட கான்ஃபிகரேஷன். அதாவது அது சிங்கிள் லெக் ஸ்லிங்கா இல்ல 2, 3, 4 கால் இருக்கா இல்லனா எண்ட்லெஸ் டைப்பான்னு பார்க்கணும். ஓ, அந்த கான்ஃபிகரேஷன் ஏன் அவ்வளோ முக்கியம்? உதாரணம் சொல்லுங்களேன். இப்ப பாருங்க, ஒரு மோட்டார் தூக்கணும்னா அதுல ஒரே ஒரு லிஃப்டிங் பாயிண்ட் தான் இருக்கும். அதுக்கு சிங்கிள் லெக் ஸ்லிங் போதும். ஆனா நீங்க 2 சிங்கிள் லெக் ஸ்லிங்க ஒண்ணா யூஸ் பண்ணும்போது ம், ஒரு விஷயம் கவனிக்கணும். என்னது அது? அந்த 2 கால்களுக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள், அதாவது கோணம் 90 டிகிரிக்கு மேல போகாம பாத்துக்கணும். அப்படியே போனாலும் அதிகபட்சமா 120 டிகிரி தான். அதுக்கு மேல கண்டிப்பா கூடாது. ஹூக்லயும் ரொம்ப ஸ்லிங்க மாட்டி ஓவர் கிரவுட் பண்ணிடக்கூடாது. இதுல ஒரு கணக்கு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். 90 டிகிரில யூஸ் பண்ணா அதோட கெப்பாசிட்டி, அதான் அந்த SWL மாறுமா? கரெக்ட். நீங்க நினைக்கலாம் 2 போட்டா டபுள் ஸ்ட்ரென்த்னு. ஆனா அப்படி இல்ல. 2 சிங்கிள் லெக் ஸ்லிங்க 90 டிகிரி கோணத்துல யூஸ் பண்ணா அதோட மொத்த SWL, அதாவது பாதுகாப்பான வேலைப்பழு, ஒரு ஸ்லிங்கோட SWL இருந்து 1.4 மடங்கு தான் ஜாஸ்தியா இருக்கும், 2 மடங்கு இல்ல. ஓ, அப்படியா? இது தெரியாம நிறைய பேர் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆமா. அதே மாதிரி ஸ்லிங் கால்கள் கிடைமட்டத்துல இருந்து, அதாவது ஹாரிசான்டல்ல இருந்து எப்பவும் 60 டிகிரிக்கு குறையாம இருக்கணும். கோணம் ரொம்ப முக்கியம். புரியுது புரியுது. கோணம் தான் இங்க மேட்ரே. சரி, அடுத்து ஐபோல்ஸ் பத்தி சொல்லுங்க. அதான் அந்த திருகாணி மாதிரி இருக்குமே, பொருள்ல மாட்டி தூக்க. ஆமா, ஐபோல்ட்ஸ். அதுல முக்கியமா 3 வகை இருக்கு. ஒன்னு டைனமோ ஐபோல்ட், அதுக்கு காலர் இருக்காது. இன்னொன்னு காலர் ஐபோல்ட். மூணாவது லிங்க் ஐபோல்ட். இது ஒவ்வொன்னுக்கும் என்ன வித்தியாசம்? டைனமோ வகை ஸ்ட்ரெயிட்டா மேல தூக்க, அதாவது ஆக்சியல் லிஃப்டிங்க்கு மட்டும்தான், சைடுல இழுக்கவே கூடாது. காலர் வகை நேரா தூக்கலாம், ஆனா ரொம்ப கம்மியான ஆங்கிள்ல, ஒரு +or-5 டிகிரிக்குள்ள வேணும்னா சைடுல இழுக்கலாம். ஆனா அப்போ அதோட SWL குறைஞ்சிடும். அந்த லிங்க் வகை தான் கொஞ்சம் ஆங்கிள்ல தூக்குறதுக்கு ஏத்தது. அப்போ இத பொருத்துறதுலயும் எதுவும் முறை இருக்கா? இல்ல யார் வேணா மாட்டிடலாமா? இல்ல, கண்டிப்பா இதுக்கு தகுதியான ஆள், அதாவது காம்பிடென்ட் பர்சன் தான் பொருத்தணும். அந்த ஐபோல்ட்டோட த்ரெட்டும் பொருளோட ஹோல்ல இருக்கிற த்ரெட்டும் ஒண்ணுதான்னு பார்க்கணும், சுத்தமா இருக்கணும். காலர் ஐபோல்ட்னா அந்த காலர் பொருளோட சர்ஃபேஸ்ல நல்லா படியணும், கேப் இருக்கக்கூடாது. சரி, தூக்கும்போது பொருள் சுத்துனா என்ன பண்றது? நல்ல கேள்வி. அப்படி சுத்துற மாதிரி இருந்தா ஐபோல்ட் தானா கழண்டுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்விவில் ஹுக் யூஸ் பண்றது நல்லது. 2 ஐபோல்ட் பக்கத்துல பக்கத்துல போடும்போது அதோட கண் இருக்குல்ல, அந்த ரிங், அது ரெண்டும் ஒரே பிளேன்ல, அதாவது ஒரே நேர்கோட்ல இருக்கணும். கொஞ்சம் மாறுனா ஷிம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். அண்ட் அலைன்மெண்ட் ஒரு +or-5 டிகிரிக்குள்ள இருக்கணும். ஓகே, அடுத்து ஷாக்கிள்ஸ் பத்தி சொல்லுங்க. அப்புறம் கொக்கிகள். ஷாக்கிள்ங்கிறது அந்த யூ மாதிரி இருக்குமே. ஆமா, அதுல டி ஷாக்கிள், பவ் ஷாக்கிள்னு 2 வகை பொதுவா யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமா அதோட பாடியும் பின்னும் ஒரே சைஸு, ஒரே டைப், ஒரே மேக்டான் பார்த்துக்கணும். மாத்தி போட்டுறக்கூடாது. பின்னோட த்ரெட் நல்லா இருக்கணும், பாடி வளைஞ்சு இருக்கக்கூடாது. எப்படி மாட்டணும்? சும்மா கையால திரிக்கினா போதுமா? பின்ன கையால நல்லா டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ராடோ ஸ்பேனரோ வச்சு லேசா ஒரு டைட் கொடுக்கணும். ஓவர் டைட் பண்ணக்கூடாது, பின் முழுசா உள்ள போயிருக்கணும். பொதுவா ஷாக்கிள் மேல சைடு லோடிங் கொடுக்கக்கூடாது. ஆனா பவ் டைப் ஷாக்கிள்ல 2 ஸ்லிங் மாட்டும்போது அந்த ஸ்லிங் ரெண்டும் ஷாக்கிளோட பாடி மேல தான் இருக்கணும். ஹுக் பின் மேல மாட்டணும். அப்பவும் ஆங்கிள் லிமிட் உண்டா? ஆமா, அந்த 2 ஸ்லிங்குக்கு நடுவுல இருக்கிற கோணம் 120 டிகிரிக்கு மேல போகக்கூடாது. சரி, கொக்கிகள், ஹூக்ஸ் பத்தி. ஹுக்ஸ்லயும் நிறைய வகை இருக்கு. ஆனா எல்லா லிஃப்டிங் ஹுக்ஸ்லயும் இப்ப கண்டிப்பா சேஃப்டி லேட்ச் இருக்கணும். அது சின்ன கிளிப் மாதிரி இருக்குமே, அதுவா? அதேதான். அது எதுக்குன்னா ஸ்லிங்கோ இல்ல பொருளோ எதிர்பாராம ஹுக்க விட்டு நழுவி கீழே விழுந்துராம இருக்கிறதுக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு அம்சம். இவ்ளோ விஷயங்கள் இருக்கு இதுக்கு பின்னால.
இந்த கருவிகள்லாம் கரெக்டான தரத்துல தான் இருக்குன்னு எப்படி நம்புறது? அதுக்கு தான் மேனுஃபேக்சரர் சர்டிஃபிகேட் கேட்கணும். அதுல வந்து அந்த கருவிக்கு ஒரு யுனிக் ஐடி இருக்கும். எவ்ளோ லோட்ல டெஸ்ட் பண்ணாங்க, அதோட SWL எவ்ளோ, என்ன ஸ்டாண்டர்ட் படி செஞ்சிருக்காங்கன்னு எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த கருவிகள வந்து குறிப்பிட்ட கால இடைவேளையில, இப்போ உதாரணத்துக்கு உங்க டாக்குமெண்ட்ல சொல்ற மாதிரி KNPC IC16 ப்ரொசீஜர் படி திரும்பவும் இன்ஸ்பெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது டேமேஜ், தேய்மானம், விரிசல் இருக்கான்னு ஆமா, கரெக்ட். அதோட பராமரிப்பும் முக்கியம். எப்படி பராமரிக்கணும்? குறிப்பா ஐபோல்ட்டோட த்ரெட், காலரோட அடிப்பகுதியெல்லாம் டேமேஜ் ஆகாம பாத்துக்கணும். லேசா எண்ணெய் தடவி ஈரமில்லாத இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஆக மட்டும் நம்ம இந்த முழு உரையாடல்ல இருந்து பார்க்கும்போது சும்மா ஒரு பொருளை தூக்குறதுங்கிறது எவ்வளோ கவனமா செய்ய வேண்டிய விஷயம்னு புரியுது. சரியான கருவி, சரியான முறை, சரியான கோணம், இதுல எது தப்புனாலும் பெரிய ஆபத்து வரலாம். நிச்சயமா. பாதுகாப்புல வந்து சின்ன விஷயம், பெரிய விஷயம்னெல்லாம் கிடையாது. எல்லா விவரமும் முக்கியம்தான். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது நேரடியா விபத்துக்களை குறைக்க உதவும். இது வந்து ஒரு கேள்வி எழுப்புது இல்லையா? நாம டெய்லி செய்யற ரொம்ப சாதாரணமா நினைக்கிற மத்த வேலைகள்ல கூட இது மாதிரி நாம சரியா கவனிக்காத பாதுகாப்பு விஷயங்கள், மறைஞ்சிருக்கிற ஆபத்துகள் வேற என்னவெல்லாம் இருக்குமோ? யோசிச்சு பாருங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பாதுகாப்பு டாக்குமெண்ட்டை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். HSE PSM 06-2012. இது வந்து தூக்குற கருவிகள், கயிறுகள் இதுக்கெல்லாம். இதுல வந்து நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. குறிப்பா கிரேன் யூஸ் பண்ணி மனுஷங்களை மேன் பேஸ்கெட்ல தூக்குறத பத்தி பேசுவோம். ஆமா. இது வந்து ரொம்ப ரொம்ப அரிதா, வேற வழி இல்லைன்னா மட்டும்தான் செய்வாங்க இல்லையா? ஆனா அதோட ரூல்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னு பார்க்கலாம். கண்டிப்பா. ஏன்னா இது வந்து ஒரு ஹைனிஸ்க் ஆபரேஷன். இப்ப ஏணி, சாரக்கட்டு இதெல்லாம் வச்சு அந்த இடத்துக்கு போக முடியல, இல்லனா அது இன்னும் ஆபத்து ஜாஸ்தி அப்படிங்கிறப்ப மட்டும்தான் இது கடைசி ஆப்ஷன். ஆமா, சும்மா வசதிக்காக பண்ணிடக்கூடாது. கூடவே கூடாது. இந்த மாதிரி வேலையில பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம நோக்கம். சரி, அப்போ இந்த பாதுகாப்பு வந்து கிரவுண்ட்ல இருந்தே ஆரம்பிக்குதுல்ல? கிரேனை நிக்க வைக்கிறதுக்கு என்ன முக்கிய ரூல்ஸ்? கண்டிப்பா. கிரேன் வந்து நல்ல ஸ்டேபிளான, சமமான தரையில நிக்கணும். 1%க்கு மேல சரிவு இருக்கவே கூடாது. ஓஹோ, 1% தான் மேக்ஸிமம். ஆமா. அப்புறம் ஆபரேட்டர் வந்து எந்நேரமும் மிஷின் கண்ட்ரோல்ல இருக்கணும். இன்ஜின் ஓடிட்டு இருந்தாலும் சரி. கூடைய வந்து ரொம்ப மெதுவா, எந்த அதிர்வும் இல்லாம தான் ஆபரேட் பண்ணணும். ஸ்மூத்தா இருக்கணும். ஆமா. இங்க தான் அந்த சேஃப்டி ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். மனுஷங்கள தூக்குற அந்த வயர் ரோப் இருக்குல்ல, அதோட சேஃப்டி ஃபேக்டர் குறைஞ்சது 7.1 இருக்கணும். 7க்கு 1. அதாவது அதோட அதிகபட்ச லோட விட 7 மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுவே வந்து ரொட்டேட் ஆகாத ஸ்பெஷல் கயிறுனா 10.1. இது வந்து சாதாரணமா பொருள் தூக்குறதை விட ரொம்ப அதிகம். ஏன்னா இங்க மனுஷங்களோட உயிர் சம்பந்தப்பட்டது. புரியுது. அப்போ அந்த கூடை, அதுல இருக்கிறவங்க, டூல்ஸ், இதோட மொத்த எடைக்கு ஏதாவது லிமிட் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அந்த மொத்த எடை வந்து கிரேன் அந்த தூரத்துல அந்த ஆங்கிள்ல தூக்கக்கூடிய ரேட்டட் கெப்பாசிட்டில 50% மேல போகவே கூடாது. பாதி கெப்பாசிட்டிக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மிச்ச 50% வந்து எக்ஸ்ட்ரா சேஃப்டி மார்ஜின் மாதிரி. சரியா சொன்னீங்க. காத்து, சின்ன அசைவுகள் இதுக்கெல்லாம் ஒரு பஃபர் மாதிரி. சரி, கிரேன் ஓகே. இப்போ அந்த மேன் பேஸ்கெட், அந்த கூடை. அதுக்கு என்ன ஸ்பெஷல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு? ஓ, அதுக்கும் நிறைய இருக்கு. அந்த கூடையை வந்து குறைஞ்சது 5.1 சேஃப்டி ஃபேக்டர்ல ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியரால டிசைன் பண்ணியிருக்கணும். 5.1. ஓகே. அப்புறம் நல்ல ஸ்ட்ராங்கான கைப்பிடி இருக்கணும். சுமார் 4 அடி உயரத்துக்கு. சைடுல வந்து கால் வைக்கிற இடத்துல இருந்து பாதி உயரம் வரைக்கும் ஃபுல்லா மூடி இருக்கணும். ஏன் அப்படி? டூல்ஸோ சின்ன பொருளோ கீழே விழுந்துடக்கூடாது பாருங்க, அதுக்காக. அப்புறம் அந்த கூடையோட எடை, எத்தனை பேர் போகலாங்கிற கெப்பாசிட்டி, இதெல்லாம் அதுல தெளிவா எழுதியிருக்கணும். ஹூக்ஸ் பத்தி என்ன? அதை லாக் பண்ணணுமா? கண்டிப்பா. ஹூக்ஸ் வந்து முழுசா மூடி லாக் ஆகுற மாதிரி இருக்கணும். ஆட்டோமேட்டிக் லாக்கா இருக்கலாம், இல்ல மேனுவலா பண்றதா இருக்கலாம். ஆனா சும்மா ஒரு கம்பி சுத்தி வைக்கிறது இருக்கே, மவுசிங்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்டிப்பா கூடாது. ஓகே, ஓகே. இதெல்லாம் டிசைன் செட்டப். ஆனா ஒவ்வொரு தடவை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன செக் பண்ணணும்? டெஸ்டிங் பத்தி சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தடவை யூஸ் பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு ப்ரீ யூஸ் இன்ஸ்பெக்ஷன் செக்லிஸ்ட் இருக்கு. அதை ஃபில் பண்ணியே ஆகணும். செக்லிஸ்ட் பொடியெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். ஆமா. அதுக்கப்புறம் ஆளுங்களை ஏத்துறதுக்கு முன்னாடி காலி கூடையே எதிர்பார்க்கிற இடம் வச்சு ஒரு ட்ரையல் லிஃப்ட் பண்ணி பார்க்கணும். ட்ரையல் லிஃப்ட்னா? அதாவது வேலை செய்ய போற எல்லா உயரம், எல்லா இடத்துக்கும் அந்த கூடையை எம்டியா கொண்டு வந்து பார்க்கணும். கிரேன் ஆபரேஷன் எல்லாம் ஸ்மூதா இருக்கான்னு செக் பண்றதுக்கு.
ஒருவேளை கிரேனை வேற இடத்துக்கு நகர்த்துனா? அப்பவும் மறுபடியும் ட்ரையல் லிஃப்ட் பண்ணணும். கண்டிப்பா. இது இல்லாம வேற டெஸ்ட் இருக்கா? ப்ரூஃப் டெஸ்ட்னு ஒன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சே. ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஒரு கூடைய முதல் தடவை யூஸ் பண்ணும்போதோ இல்ல பெரிய ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமோ அதோட ரேட்டட் கெப்பாசிட்டில 125% எடை வச்சு 5 நிமிஷம் தாங்குதான்னு டெஸ்ட் பண்ணணும். இதுதான் ப்ரூஃப் டெஸ்ட். 125% 5 நிமிஷத்துக்கு. அது உண்மையிலேயே அதோட ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணிடும். கண்டிப்பா அந்த எக்விப்மெண்ட் உண்மையாலுமே சேஃப்னு இது உறுதிப்படுத்தும். சரி, இப்போ உள்ள இருக்கிற ஒர்க்கர்ஸோட சேஃப்டி, அவங்க என்ன போடணும், அப்புறம் அந்த ஷாக்கிள்ஸ் மாதிரி கனெக்டர்ஸ் யூஸ் பண்றதுல ஏதாவது நுணுக்கம் இருக்கா? அந்த படங்கள் 25, 26 ஏதோ சொல்லுதே. ஆளுங்க ஃபுல் பாடி ஹார்னஸ் போடணும். அதோட அதிகபட்சம் 4 அடி நீளமுள்ள லான்யார்ட் யூஸ் பண்ணணும். 4 அடிக்கு மேல போகக்கூடாது. ஆமா, அந்த லான்யார்ட கூடைக்கு மேல இருக்கிற லோட் பிளாக்லயோ இல்ல ஓவர்ஹால் பால்லயோ இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட ஆங்கர் பாயிண்ட்ல தான் மாட்டணும். சும்மா கூடையோட கைப்பிடியில மாட்டக்கூடாது. ஓஹோ, இது முக்கியம். அப்புறம் அந்த கனெக்டர்ஸ் கொக்கிகள்லாம் சரியா லாக் ஆயிருக்கணும். அது ஆட்டோ லாக்கிங்கா இருக்கலாம் இல்ல திருகி லாக் பண்ற மாதிரி இருக்கணும். ஆனா திறக்கிறதுக்கு ஒண்ணுக்கு மேல ஸ்டெப்ஸ் இருக்கணும். தெரியாத்தனமா தட்டி விட்டா திறந்துடக்கூடாது. சேஃப்டி லாக் மாதிரி. ஆமா, இப்ப ஸ்க்ரூ டைப்னா ஃபுல்லா லாக் ஆக குறைஞ்சது 4 முழு சுத்தணும். ஷக்கிள்ஸ பொறுத்த வரைக்கும் அந்த படம் 25ல காட்டுற மாதிரி அதோட பின் ரொட்டேட் ஆகாம இருக்கிற மாதிரி மாட்டணும். ஓடுற லைன்ல உரசிச்சுனா பின் மெதுவா கழண்டு வர வாய்ப்பு இருக்கு. அடங்கப்பா, இவ்வளவு சின்ன விஷயத்துல கூட கவனம் தேவையா? படம் 26 என்ன காட்டுது? அது லோட் கரெக்டான ஆங்கிள் இருக்கணும்னு சொல்லுது. தவறான கோணத்துல இழுத்தா ஷக்கிள் ஃபெயில் ஆகலாம். ஓகே, ரொம்ப டீடைல்டா இருக்கு. நாம இப்போ மேன் பாஸ்கெட் பத்தி நிறைய பார்த்தோம். இந்த டாக்குமெண்ட்ல வேற என்ன மாதிரி தூக்குற கருவிகளை பத்தி பேசுறாங்க? இதுல ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டியூப் பண்டில் எடுக்கிற பண்டில் புல்லர்ஸ், அன்ஈவனா இருக்கிற லோட தூக்க ஸ்ப்ரெடர் பாஸ், தற்காலிகமா யூஸ் பண்ற ஏ-ஃப்ரேம் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் பெரிய பில்டிங் கட்ட யூஸ் பண்ற டவர் கிரேன்ஸ், கான்கிரீட் கொண்டு போற கான்கிரீட் பக்கெட்ஸ்னு இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இதே மாதிரி டீடைல்டான பாதுகாப்பு வழிமுறைகள் இருக்கு. எல்லாத்துக்குமே இதே மாதிரி இன்ஸ்பெக்ஷன், சர்டிபிகேஷன், ஆபரேஷன் ரூல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஆமா, ஒவ்வொன்னுக்கும் அதோட தன்மைக்கேத்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ரூல்ஸ் இருக்கு. பாதுகாப்புல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஆக, இந்த மொத்த டிஸ்கஷன்ல இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம்னா, ஒரு ஹை ரிஸ்க் வேலையை செய்யறப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஆழமான பிளானிங், கடுமையான விதிகள், தொடர்ச்சியான சோதனைகள், ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் கவனம் தேவைப்படுதுன்னு புரியுது. உண்மைதான். சேஃப்டிங்கிறது ஒரு லேயர் மாதிரி இல்ல, அது பல அடுக்குகள் கொண்டது. எக்விப்மெண்ட் டிசைன், அதை ஆப்ரேட் பண்ற ரூல்ஸ், டெஸ்டிங், பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்விப்மெண்ட், டீம் கோஆர்டினேஷன், இதுல எது ஒன்னு சொதப்பினாலும் விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். இந்த விதிகள் எல்லாமே அனுபவத்திலிருந்து, சில சமயம் மோசமான விபத்துக்கள்ல இருந்து கத்துக்கிட்ட பாடங்களா இருக்கும். கண்டிப்பா. அதனாலதான் இது இவ்ளோ முக்கியத்துவம் கொடுத்து ஃபாலோ பண்ணப்படுது. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. இந்த மாதிரி ரொம்ப ஆபத்தான வேலைகளுக்கு இவ்வளவு நுணுக்கமான பாதுகாப்பு விதிகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்மளோட அன்றாட வேலைகள்ல அது பார்க்க சிம்பிளா தெரிஞ்சாலும் பாதுகாப்பு பத்தின உங்க பார்வை எப்படி மாறுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாதாரண வேலைகள்ல கூட நாம கவனிக்காம விடுற ஆனா முக்கியமான பாதுகாப்பு அம்சங்கள் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பாதுகாப்பு நடைமுறை ஆவணத்தை, அதாவது HSE PSM 06/2012 கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது முக்கியமா கனரக பொருட்களை தூக்குற கருவிகள், அதோட சேர்ந்த கயிறுகள், இதெல்லாம் பத்தினது. நீங்க விஷயங்களை ரொம்ப நுணுக்கமா கத்துக்க விரும்புறதால இந்த மாதிரி ஹை ரிஸ்க் வேலைகள்ல பாதுகாப்புக்கு இந்த டாக்குமெண்ட் ஏன் இவ்வளவு முக்கியம்னு பார்க்கலாம். கண்டிப்பா. இதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. சரி, ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. பணியிட பாதுகாப்புல எவ்வளவு கவனம் தேவை, எந்த அளவுக்கு அலட்சியமா இருக்க கூடாதுன்னு இது நல்லாவே புரிய வைக்குது. முதல்ல இந்த தூக்கும் உபகரணங்கள்னு சொல்றதே இந்த டாக்குமெண்ட் எப்படி பிரிக்குதுன்னு பார்ப்போம். ரெண்டா பிரிக்குது. ஒன்னு லிஃப்டிங் அப்ளையன்சஸ், அதாவது தூக்குற வேலையை செய்யற மெஷின், கிரேன், ஃபோக்லிஃப்ட் மாதிரி. சரி. இன்னொன்னு லிஃப்டிங் டேக்கிள்ஸ். இது சுமைய அந்த மெஷினோட இணைக்கிற கயிறு, கொக்கி, ஷாக்கிள்ஸ் இதெல்லாம். ஆமா, இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா இன்ஸ்பெக்ஷன் தேவை, பராமரிப்பு முறைகளும் வேற. ஓ, அப்படியா? ஆமா, இது வெறும் பெரிய கிரேனுக்கு மட்டும் இல்ல, சின்ன ஜாக்கி, ஹாயிஸ்ட்னு எல்லாத்துக்குமே இது பொருந்தும். சொல்லப்போனா எந்த ஒரு சின்ன பகுதியில கோளாறுனாலும் அது பெரிய விபத்துக்கு வழிவகுக்கலாம். அதனால இந்த தெளிவு அவசியம். சரி,
அப்போ டெய்லி செக் எவ்வளவு முக்கியம்னு பார்க்கலாம். இதுல மொபைல் கிரெயின் டெய்லி இன்ஸ்பெக்ஷன் செக்லிஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆமா, பின் இணைப்பு சீல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17க்கு மேல செக் பாயிண்ட்ஸ் இருக்கு. சேஃப் லோட் இண்டிகேட்டர் சரியா இருக்கா, ஹைட்ராலிக் சிஸ்டம், பிரேக்ஸ், வயர் ரோப், குக்கியோட latch. எல்லா பாதுகாப்பு அம்சங்களும் வேலை செய்தான்னு பார்க்கணும். ஆமா, இது சும்மா மேலோட்டமா பாக்குற விஷயம் இல்லையே. கண்டிப்பா இல்ல. யோசிச்சு பாருங்க, இதுல ஒரு செக்க விட்டா என்னாகும்? போன காலத்துல நடந்த விபத்துகள்ல இருந்து கத்துக்கிட்ட பாடம் தான் இந்த லிஸ்ட். ஓஹோ. ஒவ்வொரு தடவை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கருவி சேஃபா இருக்கான்னு உறுதி பண்றது தான் நோக்கம். இந்த தொடர்ச்சியான நுணுக்கமான சோதனைகள் தான் ஒரு உண்மையான பாதுகாப்பு வல மாதிரி. அடுத்ததா கருவிய தாண்டி சூழலும் முக்கியம்னு சொல்றாங்க. குறிப்பா காத்து. ஆமா, காற்று தூக்குற திறனையே பாதிக்கலாம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, காத்தோட வேகத்துக்கு ஒரு அளவு இருக்கு. ஆனா அது கிரேனோட பூம் நீளத்துக்கு ஏத்த மாதிரி மாறும்னு சொல்றாங்க. அதாவது பூம் நீளமா இருந்தா கம்மியான காத்து வேகத்திலேயே வேலையை நிறுத்த வேண்டி வரும். சரிதான். அது மட்டும் இல்ல, அந்த காத்து தூக்குற பொருள் மேல ஒரு விசைய கொடுக்கும் இல்லையா? ஆமா. அதனால பொருள் ஆடலாம், சுத்திடலாம். அதை கட்டுப்படுத்த தான் டேக் லைன்ஸ், அதாவது வழிகாட்டி கயிறுகளை யூஸ் பண்ண சொல்றாங்க. சரி. அப்போ பாருங்க, மெஷின் தயாரிப்பாளரோட குறிப்பு, பூம் உச்சியில அனிமோமீட்டர் வச்சு காத்தோட வேகத்தை அளவிடுறது, இதெல்லாம் எவ்ளோ முக்கியம்னு இது காட்டுது. சின்ன சுற்றுச்சூழல் காரணி கூட பெரிய ஆபத்தை உண்டாக்கலாம். இப்போ பிளானிங் பத்தி பேசுவோம். ரிக்கிங் பிளான். ஆமா, தூக்குதல் திட்டம். இந்த டாக்குமெண்ட் சாதாரண தூக்குதல், நான் கிரிட்டிக்கல், சிக்கலான தூக்குதல், கிரிட்டிக்கல் லிஃப்ட்ஸ் அப்படின்னு ரெண்டா பிரிக்குது. அது வெயிட், கிரேனோட கெப்பாசிட்டி யூசேஜ் இதெல்லாம் பொறுத்தது. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா லிஃப்ட்டுக்குமே அது பார்க்க சாதாரணமா தெரிஞ்சாலும் பாதுகாப்பான தூக்குதலுக்கான 10 கேள்விகள்னு ஒரு செக்லிஸ்ட் யூஸ் பண்ண சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த 10 கேள்வியும் ரொம்ப அடிப்படை கேள்விகள். என்ன மாதிரி கேள்விகள் அது? உதாரணமா, தூக்குற பொருளோட எடை சரியா செக் பண்ணீங்களா? கிரேன் நிக்கிற தரை உறுதியா சமமா இருக்கா? மேக்சிமம் எவ்ளோ தூரம் தள்ளி தூக்க போறீங்க? ரேடியஸ். இதெல்லாம் போக கிரேனோட உண்மையான கெப்பாசிட்டி என்ன? இந்த மாதிரி. ஓகே. இந்த பேசிக் கேள்விகளை கேட்டாலே பொதுவா நடக்கிற பல தவறுகளை தவிர்த்திடலாம். இந்த டாக்குமெண்டே சொல்லுது, நிறைய விபத்துக்கள் சாதாரண லிஃப்ட்னு நினைச்சு சரியா பிளான் பண்ணாம செய்யறப்பதான் நடக்குதுன்னு. அப்போ அடிப்படை விஷயங்களை கூட ஆழமா புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இங்க முக்கியம். நிச்சயமா. விரிவான கற்றல்ங்கிறது இதுதான். பேசிக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக மொத்தத்துல பார்த்தா, பாதுகாப்பா ஒரு பொருளை தூக்குறதுங்கிறது, அந்த கருவியை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறது, அதை அடிக்கடி சரியா செக் பண்றது, சுத்தி இருக்கிற சூழலை கவனிக்கிறது. அப்புறம் ரொம்ப முக்கியமா, சின்ன லிஃப்டா இருந்தாலும் சரி, பெரிய லிஃப்டா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தூக்குதலுக்கும் சரியா பிளான் பண்றது. இது எல்லாம் சேர்ந்த ஒரு விரிவான செயல்முறைன்னு இந்த ஆவணம் தெளிவா சொல்லுது. ஆமா. இறுதியா, நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. இந்த வழிகாட்டுதல்கள் முழுக்க முழுக்க தகவல்களை சரிபார்ப்பதன் முக்கியத்துவத்தை, அது பொருளோட எடை, தரை கண்டிஷன், மெஷினோட டெஸ்ட் ரிசல்ட் எதுவா இருந்தாலும் திரும்ப திரும்ப வலியுறுத்துது. உண்மைதான். இப்போ நீங்க உங்க வேலையிலயோ இல்ல வாழ்க்கையிலயோ ஒரு முக்கியமான விஷயத்த செய்யும்போது எதெல்லாம் சரின்னு நீங்களா எடுத்துக்கிறீங்க, அசம்ஷன், எதெல்லாம் உண்மையிலே செக் பண்ணி உறுதி செஞ்சுக்கிறீங்க, இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது பாதுகாப்புல எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு புரியும்.